வணக்கம் என் அன்பு உறவுகளே. நீண்ட நாள் வீடியோ ஒன்று செய்யலாம் போயிடுச்சு. முக்கியமாக நாங்கள் பிரதேசத்தில் ஒரு சிரமதான பணி இருந்துச்சு. அந்த சிரமதான வேலை திட்டத்து காரணத்தினால வீடியோ போடலாம் போயிடுச்சு. இன்றைக்கி கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி செய்து காமிக்க போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கொள்ளலாம். கேரளா ஸ்டைல் சிக்கன் கறிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். தேங்காய் துருவல், மல்லி, புதினா, வெள்ளைப்பூடு, தக்காளி, வெங்காயம், ரம்பை, சீரகம், மிளகு கொட்டை, ஏலம், கராம்பு, பட்டை, பச்சை மிளகாய், தேங்காய் எண்ணெய், உப்புத்தூள், மிளகாய்த்தூள், மல்லி மசாலா, கோழி. இந்த மிளகாய்த்தூள் மசாலாத்தூள் வந்து ஏஜி கிச்சன் தயாரிப்பு. இது நாங்கள் வீட்டிலே செய்கிற மசாலா மிளகாய்த்தூள். வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்த்துக்கொள்ளலாம். முதல்ல பாத்திரத்தில் இந்த பட்டை வகை எல்லாத்தையும் வறுத்துக்கொள்ளும். தேங்காய் துருவல், கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளும். இதையும் நன்றாக வறுத்துக்கொள்ளும். ஏஜி கிச்சன் மிளகாய்த்தூள், ஏஜி கிச்சன் மல்லி மசாலா எடுத்துட்டோம். நன்றாக நேராக அரைச்சி எடுத்துக்கொள்வோம். நன்றாக அரைச்சிக்கொள்ளும். நன்றாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கொள்வோம். முதல்ல ரம்பை, வெள்ளைப்பூடு, வெங்காயம், பச்சை மிளகாய் நன்றாக வதக்கிக்கொள்ளும். புதினா, கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். கை நல்லா வெந்துருச்சு. மிகவும் சுவையான கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அசீம் அலி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலும் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தக்காளி, அரைத்து வைத்த மசாலாவை இதோடு சேர்த்துக்கொள்ளும். இதனுடன் கோழியை சேர்த்துக்கொள்ளும். தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துக்கொள்ளும். நன்றாக பிரட்டி வேக வைப்போம். புதினா, கொத்தமல்லி போட்டு இறக்கிடுவோம். கை நல்லா வெந்துருச்சு. மிகவும் சுவையான கேரளா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அசீம் அலி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஏஜி கிச்சன் தமிழ் விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி மேலும் வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.